ஹலோ கேஸ், வெல்கம் டு த சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ரூம்மேட் வந்து ஆசையாக ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று அவங்க ஆஃபீஸில் கொடுத்தாங்கன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ அதை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பாக்ஸை இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பார்க்கறது நல்லா இருக்கு. முதல்ல இந்த பையனை வந்து நீங்கள் இந்த ஜிம் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவன் பேர் அக்ஷய். ஸோ இவன் தான் என்னோட ரூம்மேட்டு. ஸோ இவங்க ஆஃபீஸில் கொடுத்த அந்த கிஃப்ட் பாக்ஸை இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சரி, அந்த பாக்ஸ் எடு. இதுதான் அந்த லைட்டா பிஞ்சிருக்கும், பிச்சிட்டேன். அவன் பிச்சிட்டான்னு திறக்கல. ஸ்வீட்டுன்றான், என்னென்ன ஸ்வீட் இருக்குன்னு தெரியல. இவங்க ஆபீஸ்ல வந்து பொதுவா நல்லா சிறப்பா கவனிப்பாங்க. ஸோ லெட்ஸ் டு தி அன்பாக்சிங். ஆல்ரைட் கைஸ், ஸோ இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல செஞ்சிருக்காங்க. என்ன மேக் ஸ்வீட் மெமரிஸ் வித் ஊர்லா.com. ஊர்ல.com. ஊர்ல நைஸ் பாக்ஸ். இது ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது, அதையும் போட்டுருங்க. இது ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது, நான் ப்ரொமோஷனல் வீடியோ. பாக்ஸ் நம்பர் இந்த பக்கம் வந்து பார்சல். இன்கேஸ் நீங்க பார்சல் பண்றதா இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி போட்டுருக்காங்க. நைஸ். ஸோ வாங்க, ஓனர் ஆஃப் த பாக்ஸ் இவரே வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண சொல்லுவோம். அன்பாக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கேமரா புஷ் இருக்கேன்டா. அன்பாக்சிங் எங்க கிழிச்சேன். எவ்வளோ ஈஸியாக வருது பார்த்தீங்களா? நைஸா. வாவ், ஆல் ரைட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இறாங்க ஏதோ எழுதியிருக்காங்க, என்ன எழுதியிருக்காங்க பார்ப்போம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூனிஃபைன். ஓகே, நைஸ். இப்போ வந்து அந்த 4 பிராண்ட் கலர் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஜோகோ கிடையாது. ஸோ ஜோகோ கீழே இருக்க வேற ஒரு டிவிஷன், மேனேஜ் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு சேர்த்து போய் கொடுத்துட்றாங்க. செலிப்ரேட்டிங் பொங்கல் வித் ஊர்ல.com 15% ஆஃப். அடுத்து நீங்க வாங்குறதா இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணி கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. 15% ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யுவர் சப்ஸ்கிரைபர்ஸ். வாவ். ஓகே, இங்க நல்லா இருக்கு. இந்த டிசைன் நல்லா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு டிசைன் பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். இந்த பின்னாடி பாருங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, கரூர் கருப்பட்டி, கோகோனட் பர்பி, சாத்தூர் ரிப்பன் சேவல். இது எங்க பாட்டியோட ஊர். நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். இந்த ஊர்ல மிட்டாயின்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? மிட்டாயினா ஒரு மாதிரி ஜாங்கிரி மாதிரியே இருக்கும், ஆனால் நீட்டாக செஞ்சுருப்பாங்க. ஜடை மாதிரி இருக்கும். ஜடையை பாதியை பிச்சை மாதிரி. லைட். நான் இப்போ வந்து இந்த இமேஜ் போடுறேன், வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோ. இது இவ்வளோ தான். இது ஓரமாக வச்சிடலாம். இது என்னப்பா அது? டின்னு டப்பா. ஓய், ஹெவியாக இருக்குடா. பின்னாடி கியூஆர் கோட்லாம் இருக்குது. ஸ்கேன் டு ரீஃபில்லாம். இப்படி இந்த டப்பா தீர்ந்து போச்சுன்னா ரீஃபில் பண்ணுவாங்களா? அப்படியா? ஏய், இதில் ஸ்கேன் டு ரீஃபில்னு போட்டுருந்துச்சு, அதனால் நான் கேட்டேன். ரீஃபில்லா? ரீசைக்கிளாக இருக்குமோ? ஒருவேளை வந்து வீட்டுக்கு வந்து போட்டு தருவாங்க. அதெல்லாம் பால்காராடா, பால் பாக்கெட் மாதிரி போட்டு போகிறதுக்கு. இது என்ன மேட்டர் தெரியல. சரி இருங்க, இந்த டிசைன் நல்லா இருக்குது டப்பாவில். ஊர்ல.com. நைஸ். ஐ திங்க் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல். அடுத்து இன்னொரு சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்குது. இதுக்குள்ள ஏதோ டமால் சத்தம் கேட்குது. இதுக்குள்ள ஒன்று கம்மியாக இருக்கும், பிகாஸ் நான் சாப்பிட்டேன். பிரிச்சிட்டியாடா முன்னாடி? பிரிச்ச மாதிரி. இது மட்டும் எனக்கு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. சரியா, நான் இப்போதான் வந்து ஓப்பனே பண்றேன். இந்த டிசைன் தான் சொன்னேன், ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சா இருக்கு. நைஸ் டிசைன்ஸ். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இன்னொரு டப்பா ஒன்று, மஞ்சா கலர் டப்பா ஒன்று. இது கொஞ்சம் நீல வாக்கில் இருக்கு. இதுல இருந்து 1 2 எடுத்துட்டியா? அந்த தப்பு மட்டும் நாங்கள் பண்ண மாட்டேங்க. ஏதோ மிக்சர்னு நினைக்கிறேன். இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சீவல். அந்த 3 ஐட்டம். இந்த 3 ஐட்டம் தான் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். 3 ஐட்டம் இருக்குல்ல. கண்டுபிடிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் தரப்பாங்க. ஓகே, உள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. உள்ள வந்து ஏதோ தேங்காய் மிட்டாய் மாதிரி இருக்கு. அதாங்க, கரூர் கருப்பட்டி கோகோனட் பர்ஃபி. 3 பீஸ் தான். ஒரு பீஸ் சாப்பிட்டியா? ஒரு பீஸ் சாப்பிட்டேன். இது அப்ப அன்பாக்ஸ் ஆன பாக்ஸ் வந்து அன்பாக்சிங். மன்னிச்சிருங்க, ஒரு பீஸ் மட்டும் அவன் சாப்பிட்டான். சரியா, சின்ன பீஸ் நான் வந்து சாப்பிட்றேன். ப்ரோ, டயட் ஆரம்பிக்கும் போதே வாய் இருக்காதுடா. ஒரு பீஸ் சாப்பிடலாம், தப்பு இல்லை. நைஸ். 2 பீஸ் சாப்பிடலாம், தப்பு. நல்லா இருக்குங்க. எப்படி இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்றது எனக்கு தெரியல. தேங்காய் பர்ஃபி மாதிரி தான் இருக்குது. வேற எதுவும் என்ன டிஸ்கிரைப் பண்ண முடியல. ஏன்னா கருப்பட்டி எல்லாம் போட்டுருக்காங்க, அதனால ஹெல்த்தின்னு சொல்லிக்கலாம். ஒரு நார்மல் ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கு. குட் பாயிண்ட். ப்ரீமியமா இருக்கு சாப்பிடும்போது. கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தா இருங்க. நான் அது உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டவே இல்லை. ஒரு மிட்டாய் எடுத்து இது வந்து தம்பி அப்புறமா முடிச்சிருவாப்ல. நான் வந்து ஒரே பீஸ் மிட்டாய் எடுக்கிறேன்.
ஓகே நைஸ். திஸ் இஸ் த ரியல் அன்பாக்சிங். அவன் பிரிக்கல. கவர் தான் இருக்கா? என்ன இது? இது வந்து என்னப்பா? பால்கோவா. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. இது எந்த ஆங்கிள் ஓப்பன் பண்ணி சீல் வச்சிருக்காங்க. சொல்லுங்க, பேக்கிங் பிரீமியமா இருக்கு. பேக்கிங் ரொம்ப பிரீமியமா இருக்கு. நல்லா இருக்கு. எங்க சப்பளிஞ்சு போயிடுச்சு. மற்றபடி எல்லாம் ஓகே தான். வாசனை வந்து கொஞ்சம் கும்முன்னுலாம் இல்லை, ஒரு மாதிரி ஒரு மைல்டான வாசனையா இருக்கு. குட்டி பீஸ் ட்ரை பண்ணுவோம். நல்லா இருக்கு. பால்கோவா இருக்கு. சுகர்லாம் ரொம்ப தூக்கலாம்லாம் இல்லை, மைல்டாக இருக்குது. ஸோ அதனால தான் சாப்பிட்டே இருக்கலாம்னு தோணுது. இந்த மாதிரி பால்கோவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ரைட். அடுத்ததுக்கு போவோம். கவர் ஸ்டில் கவர். ஓகே. பிரீமியம் பேக்கிங். கீழே வந்து இந்த பக்கம் வந்து சின்ன தோலா வந்து இருக்கு. ஸோ அந்த தோலா வெளியே வந்து நம்ம சாப்பிடுவோம். இது சீவல். இது வந்து என்னது? சாத்தூர் சீவலா? சாத்தூர் சீவல். எறும்பு கடிக்க போகுது டபுளா. இருங்க ஒரு பீஸ் காட்டுறேன். நல்லா இருக்கு. நல்லா ஒரே சிட்டிக்குள்ளே நான் காலி பண்ணிடுவேன். நைஸ்ண்ணே, நல்லா இருக்கு. நீ சாப்பிட்டு சொல்லு. ஸ்மெல் நல்லா இருக்கு. சீவல் மாதிரி இருக்கு. சான்ஸே இல்ல. இவன் தான்டா. இந்த மாதிரி ஒரு சீவல் நான் சாப்பிட்டதே கிடையாது. பிரீமியமா இருக்கு. இது ஏன் பாயிண்ட் ஆச்சே? பட் குட் ஜோக்ஸ் அபார்ட். குட். சாட் ஜிபிடி மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கிற நீ. ஓகே ரைட்டு. ஆல்ரைட் கைஸ். ஸோ பெட்டில் வந்து கொஞ்சம் கொட்டிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு அது வந்து ஒரு 2-3 இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து எவ்வளோ முடிக்க முடியுமோ அதை முடிச்சுட்டு போய் தூங்க வேண்டியதான். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. Until then, see you on another one. Tata.